இருக்கிறப்பட்ட ஆளுங்க ஆராமாக்குறாங்க, இல்லாதப்பட்ட ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? தயவுசெய்து இந்த மாட்டிக்கு 10 நாள் ஆயிடுச்சு, 15 நாள் ஆயிடுச்சு. இருக்கிறது ஸ்லாட்டர் ஹவுஸ் இதுதான். இது விட்டா கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல எதுவுமே இல்லை. பிஜேபி வந்தா நம்மளுக்கு தொந்தரவு இருக்குது, வேற பார்ட்டிங்க எல்லாம் வந்தா தொந்தரவு இருக்குது. நம்மளுக்கு காங்கிரஸ் வந்தா கொஞ்சம் வசதி பண்ணி கொடுக்குவாங்க. எல்லாமே நாங்கள் சேர்ந்து ஒட்டுமொத்தமா காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணி வர வச்சோம். நம்மளுக்கு பிஜேபி இருக்கும் போதும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் புரியல. எஸ்ஆர் ராஜேந்திரன் சார் இருக்கிறப்போ எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இல்லை. பக்தவச்சல் சார் இருக்கிறப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண் பார்ட்டி இருக்கிறப்போ எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பார்ட்டிங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கை கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் சேவ் கேஜிஎஃப் எக்ஸ்எம்எல்ஏ மரியாதைக்குரிய ராஜேந்திரன் சாரை கூட நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். எக்ஸ்எம்எல்ஏ சார் இருக்கக்கூடிய சம்பங்கி கூட நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இந்த ஊர் பிரச்சனை இதுன்றதுனால இதுல நாம எல்லாரும் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும். ஏன்னா இந்த மீடியா வாயில அவங்கள நேரடியா கூட நாங்க சந்திக்கிறோம். மீடியா வாயில கேட்கிற ரெஸ்பெக்டட் எம்எல்ஏ நம்ம ரூபகலா சசிதர் மேடம்க்கு நான் இன்னும் ரிக்வெஸ்ட் பண்றேன். இந்த இஷ்யூல இது உங்களை கூட டேமேஜ் பண்ணுது, உங்க பேரை கூட டேமேஜ் பண்ணுது. இப்போ பேசும்போதெல்லாம் கூட என்னன்றதெல்லாம் சொல்றாங்க. ಅದனால ನಾಯಕರು ಇವಾಗ SR ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ರಿ, ಅವರು ನಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿದ್ರು. ಅವರು ಇದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ಅವರು ಇದಕ್ಕೆ ಬಂದು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅವರು ಮಾಡ್ಲಿ. ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲ மூஞ்சி கரெக்டாக அப்படியாப்பா. போட்டி கடை இது 8 கடை போட்டி. எத்தனை கடை? 8 கடை. இது ஏரியாவா? இது ஏரியா. இது நம்ம லாக்டவுனில் கட்டிக்கிட்டு, இது லாக்டவுனில் நம்ம கட்டிக்கிட்டு அப்படி போதா அப்படி போயிருக்கு. இப்போ இந்த நம்ம ட்ரைனேஜ் பீரியட் என்ன ஜப்பான் அது செப்படி இருக்குதுங்களா? அதுதான் இங்கே செப்படி கொண்டு நம்ம செப்படி எங்கே நம்ம நிற்க வச்சுருந்து அதுதான் சொல்லிட்டு செப்படி அந்த பக்கம் ஆமாம் எக்ஸ்போஸ் ஆகுது. அது இந்த பில்டிங் தான். அது மேலே ஜன்னல். ஆமாம் కలిసిపోయి కావాలి సార్ కానీ కూడా ಅದು ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಪ್ರಿಮಿಸಸ್ல வித்தவுட் இது பர்மிஷன் அவங்க இஷ்டத்துக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ அந்த லூர்து நகர் இருக்கிற மாதிரி இது ஏரியா இது இந்த தொட்டி அது அவங்க வீடு ஏரியா அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒன்று இந்த ரெசிடென்ஷியல் அது ஒன்று ஸ்லாட் ஹவுஸ், நெக்ஸ்ட்டு கறி கடை, தேர்டு போட்டி கடைங்க, ஃபோர்த் இங்கே கறி கடையில் அந்த லேடிஸ் இருந்தாங்க தினமும் அவங்க காலில் காய் இருக்கிறது போட்டி விற்கிற மாதிரிலாம் இது ஷெல்டர் இருந்தது. அது அப்படியே இருக்குது. டிஃபரெண்ட் என்ன இருக்குது? போட்டி இந்த நம்ம ஸ்லாட் ஹவுஸ்க்கு எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது.
இந்த 8.25 lakhs rupeesக்கு போயிருக்கு. ஏன்னா ஸ்லாட்டர் ஹவுஸ் கண்டிஷன் எப்படி இருந்துச்சுன்னா ரத்தம் கீழே விழுந்த உடனே முனிசிபாலிட்டியில் இருக்க ஆள் படித்து தண்ணி அடிப்பாங்க. அது சாணி கீழே விழுந்த உடனே எடுத்து வெளியே அங்கே இந்த பில்டிங் கட்டியிருக்கிறாங்க, அங்கே சாணி பம்ப் பண்ணுவாங்க. அதை ஒன்ஸ் இன் எ மந்த்து டுவைஸ் இன் எ மந்த் அந்த குவார்டருக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க சாணி. இப்போ முனிசிபாலிட்டி எந்த மாதிரி கண்டுக்கிறதே கிடையாது. இப்போ நீங்க நம்மள வந்து அவர் அப்ரோச் பண்ணாங்க என்கிட்ட, இந்த மாதிரி சேவ் கேஜிஎஃப் கிட்ட நாங்க எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்றோம், நீங்க வந்து இதுல இன்வால்வ் ஆகுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதே விஷயமா வந்து நம்ம தலித் மூவ்மெண்ட்ல இருந்து கூட நம்ம அன்பரசன் எல்லாம் வந்து கூட உங்களுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்கிறார். இப்போ இதை வந்து பர்மனண்டா கரெக்டா ஒரு தீர்வு கிடைக்கணும். இப்போ நாம வந்து அரசியல்வாதி மாதிரி பேச முடியாது. எலெக்ஷன்ல நின்று அதிகாரத்துக்கு வந்து இதை பண்ணி கொடுத்துட்றேன், அதை பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து உங்ககிட்ட பேச முடியாது. உங்களில் நாங்க ஒருத்தர் பாதிக்கப்பட்டு பிரச்சனைக்கிறவங்கள நாங்களும் வந்து உங்களுடைய ஆளுங்க சப்போர்ட்டா நிக்கிறவங்க. அப்போ வந்து எங்களுக்கு வந்து உண்மையான விஷயம் வந்து என்ன பிரச்சனை அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் கமிட்டிக்காரங்களை எல்லாரையும் நான் ஒன்றா சேர்த்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்கே வந்துருக்குறோம். இங்கே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ இது மேலே எப்படி இது மேலே நம்ம ஃபர்தர் போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். அதனால் என்ன உண்மையான பிரச்சனை, இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணும், உங்களுடைய எது என்ன பண்ணா சரிப்பட்டு வரும், இப்படி பண்ணாதான் இது சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிரச்சனைகளை நீங்க சொன்னீங்கன்னா அதை வச்சு நாம அங்க யாருக்கிட்ட போறது என்ன போறதுன்றத கன்க்ளூஷனா எக்ஸ்-சிஎம்சி பிரசிடென்ட், இப்போ சேவ் கேஜிஎஃப் செக்ரட்டரி, இங்க வந்துக்கிறவங்க எல்லாமே அதனுடைய எல்லா தலைவருங்க தான். அதனால இவருக்கு முனிசிபாலிட்டி இந்த விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு கிளியர் கட்டா தெரியும். அதனால நீங்க வந்து ஓப்பனா என்ன பண்ணா இது சால்வ் ஆகும்ன்றது விஷயங்களை நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும். நீங்க அவர் ஒருத்தர் சொல்றதுனால மட்டும் இல்ல, என்ன ஆகுது என்ன பண்ணா ஆகுன்றதை நீங்க சொல்லணும். Let me explain first. More than 100 years old slaughterhouse இது. ரொம்ப அமைதியா நம்ம தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு கம்மி ஜாஸ்தி ஒரு 20 வருஷமா முனிசிபாலிட்டி பண்ணிக்கல. நெக்ஸ்ட் டுகெதர் ஸ்லாட்டர் ஹவுஸ் கான்ட்ராக்ட் போகுது. ஸ்லாட்டர் ஹவுஸ்ல முன்னே ஒரு ஸ்வீப்பர் இருந்தாரு, தண்ணி வசதி இருந்துச்சு, ட்ரைனேஜ் வசதி இருந்துச்சு, எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சு. இப்போ எந்த மாதிரி வசதியும் கிடையாது. ஒரு ஸ்வீப்பர் இல்லை, தண்ணி இல்லை, இந்த மாதிரி நம்ம இஷ்டமா செலவு பண்ணிட்டு என்னென்ன பண்ணோம் நம்ம. இப்போ என்ன இருக்கு, வராங்க அடிக்கடி நம்மள ஸ்டாப் பண்றாங்க, நீங்க மாடுங்க அறுக்கக்கூடாது. சரி, நம்ம மாடுங்க அறுக்கலன்னா இங்க நடக்கிறது நம்ம தொழில் எப்படி? இதுக்கு அட்டாச் இருக்கிறோம், நம்ம கம்மி ஜாஸ்தி 100 வருஷமா இருக்கிறோம், ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நம்ம இங்க வாழ்ந்து இருக்கிறோம். இப்போ ப்ராப்ளம் என்ன இருக்கு, நம்ம முனிசிபாலிட்டி என்ன சொல்றது, ஸ்லாட்டர் ஹவுஸ் இங்கே இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம், ஆத்தரைஸ் ஸ்லாட்டர் ஹவுஸ் இதை நம்பி நம்ம இருக்கிறோம். ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கக்கூடாது, ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது கொடுக்குறீங்களா? வித்தவுட் எனி நோட்டீஸ், வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து இங்க மாடு இருக்கக்கூடாது, போலீஸ் நிக்க வச்சிடறாங்க. போலீஸ் கிட்ட போனா முனிசிபல் கமிஷனர் கிட்ட போடுறாங்க, கமிஷனர் கிட்ட போனா இல்ல நம்மளுக்கு போலீஸ் ஆர்டர் இருக்கு, உங்களுக்கு அது கொடுக்கூடாதுன்னு. இந்த மாதிரி நம்மள சுற்றி வச்சுன்னு கம்மி ஜாஸ்தி இன்னைக்கு 15 நாளா நம்மளுக்கு தொழில் இல்லாம இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், எங்கன்னா கட்டி கொடுங்க நல்லா வசதி இருக்கிற இடத்துல. அது வரைக்கும் நம்மளுக்கு இங்கே நம்ம வியாபாரம் நடத்துறதுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க விட்டா ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருக்கும். இதை சேவ் கேஜிஎஃப் கம்யூனிட்டிக்கு நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம், ஒரு 100% ஹோப்போட கூப்பிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன், ரொம்ப நல்லா சொல்யூஷன் கிடைக்கும், நல்லா சப்போர்ட் கிடைக்கும். அன்னி மற்றவங்க சொல்லுங்க. कौन बा अमजद? हाँ बा, आजा बात करो, हाँ बात करा, हमारा प्रॉब्लम क्या है बोल. जोर से बात करो. இங்க தொட்டி மாடா இங்க இது வீடியோ வாங்குறது நம்ம எதனா பேசலாம், தாராளமா பேசுறோம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு நம்ம வந்து இங்க போன டைம் வந்து இதே ரூபா மேடம் வந்து எங்களுக்கு ஆயிட்டுங்கிறப்போ
அவங்களே கமிஷனர் ஆஃபீஸ் மட்டும் வந்து இங்கே முனிசிபாலிட்டிலலாம் பேசி எஸ்பி மேடம் கிட்ட எல்லாம் பேசி நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத திடீர்னு ஒரு எதுவுமே சொல்லவே இல்லை. சண்டே அதுவும் அன்னைக்கு காலையில் வந்து உள்ள போலீஸ்காரங்க வந்து தூந்து ரேடு பண்ணி இது பண்ணி விட்டாங்க திடீர்னு. அதுலேருந்து போய் பார்த்தா ஒருத்தர் மேலே ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அங்கங்கே போனோம். ஒரு 4-5 இடம் காட்டினாங்க, இது கட்டி தரணும்னு. நாங்கள் போகிற இடத்துலலாம் ஸ்லாப் மைஸில் காமிச்சாங்க அந்த ஏடாளுக்கு. அந்த ஏடாள்கிட்ட போனால் எங்கன்னா கட்டி கொடுங்க, அது மட்டும் எங்களுக்கு பொய்க்கிறதுக்கு வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோம். ஒரியாம்பேட்டு எடுத்துட்டு அங்கே பக்கத்தில் காமிச்சாங்க. சரி எங்கே கூட பண்ணி கொடுங்க சார், நம்மளுக்கு காவா வசதி எல்லாம் பண்ணி தண்ணி வசதி பண்ணி தரேன், அவங்கள பண்ணி தரேன். அந்த பண்ணி கொடுக்குற மட்டும் இது மறுநாள் வந்து அங்கேயும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ஜெக்ஷன். இப்போ முஸ்லீம் கலர் உள்ள ஏதோ இடம் போட்டு லீஸ் போட்டு பண்ணி தரேன் அப்படின்னு அது பேச்சுவார்த்தை ஆகிடுச்சு. நம்மளுக்கு எங்கன்னா பண்ணி கொடுங்க, நம்ம நிறைய பேர் இருக்கோம், பழகிறதுக்கு எங்களுக்கு வழி காமிச்சுடுவோம். நம்மளுக்கு காலி பண்ண சொன்னா நம்ம காலி பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். நம்மளுக்கு என்னாக்குதான் இங்க அது ரெடி பண்றதுக்குள்ளே நம்மளுக்கு பொறுப்பு ஓடுறது நடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி காமிச்சு. மெயின் என்னன்னாக்கா இப்ப 10-11 நாள் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் இங்கத்தான் காத்தால வந்தா சாயங்காலம் மட்டும் இங்கே இருக்கும். யாரும் வந்து இனா ஏது இனா பண்ணிக்கிறேன்னு யாரும் கேட்கறவங்களே இல்லை. நம்ம கஷ்டம் நம்ம பட்டினி இங்கே இருக்கிறோம், எல்லாம் இங்கதான் இருக்கிறோம். எல்லாம் பாக்குறாங்க போயிடுறாங்க, வராங்க பாக்குறாங்க போயிடுறாங்க. அப்புறமா தான் சரி அண்ணா கிட்ட வந்து இது கேட்டதுனால வந்துக்கிறாரு. சரி, இப்ப நீங்க இங்க விக்கிறதுக்கு ஏதோ தடை இல்லையே? விக்கிறதுக்கு ஏதோ நம்மளுக்கு அப்ஜெக்ஷன் இல்ல, இங்க அறுக்குவானான்றாங்க. இப்போ இங்க நம்ம அதான் சொல்லுவா மெயின் ப்ராப்ளம் என்ன இருக்குதுன்னாக்கா, இப்போ நம்ம 218 சொன்னா கஸ்டமர் கிட்ட நம்மளுக்கு ரொம்ப சண்டை வரும். மெயின் இதுதான் ப்ராப்ளம். நம்மளுக்கு 218 சொன்னால நம்மளுக்கு சண்டை. இங்க இப்போ வெளியே போயிட்டு நீங்க சொன்னாங்கன்னாக்கா நம்ம 350 ரூபாய் விற்க வேண்டியது வரும். அது உள்ள நம்ம ஏழப்பட்டம் கிட்ட நம்மளுக்கு வாய் கூட வர்றது இல்ல. ஏழப்பட்டம் கூட கேக்குறதுக்கு கூட இதெல்லாம் நமக்கு பிரச்சனைங்க இருக்குது. 10-11 நாளா ஒண்ணுமே இல்ல. நம்மளுக்கு இங்க குட்டா தானே சார், அத்தா தானே சார் வியாபாரம் பண்ணணும். அதுக்கெல்லாம் எப்படி வியாபாரம் பண்ணணும்? சுட்டு முடியல. அங்க போங்க இங்க போங்க பிஷப் போங்க அங்க போங்கன்னா எப்படி அர்த்தம்? மாடு ஓட்டுன்னு போனோம், அங்க யாருன்னா புஷ்டாங்கன்னா அதுவும் போயிடுச்சு. சரி சார், நம்ம எங்க சேர்ந்து விட்டாலும் நம்ம தயாரு. நீங்க எப்ப கொடுக்கலாம்? 64ல இருந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் அல்லாடைக்கிறது கோலார் டிஸ்ட்ரிக்ட் ஸ்லாட்டர் ஹவுஸ் இதுதான். இது விட்டா எதுவுமே இல்ல. எல்லாருக்கு தான் தெரியும். ஆல் பேப்பர்ல இருக்குது, அதோட பேப்பர் ஆல் இந்தியால இருக்குது. இதனால இங்க தொழுங்க பண்றாங்க, இங்க அறுக்கக்கூடாதுன்னு சட்டம். இங்க எடுத்து பாருங்க, பேப்பர் 64ல அல்லாட்டிக்கிறது என்கிட்ட கூட இது ஒரு காப்பி நான் கொடுக்குறேன். இதனால தயவு செஞ்சு நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸ்லாட்டர் ஹவுஸ் இங்கே தான் ஆகணும். கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயுமே இல்லை ஸ்லாட்டர். ஆல் கோலார் டிஸ்ட்ரிக்ட் வந்து இங்க அறுத்துன்னு போனோம். ஸ்லாட்டர் ஹவுஸ் சட்டம் இது. அந்த சட்டத்தை மீதுட்டு நீங்க இங்க நம்மளுக்கே இருக்காதன்னா நம்மளுக்கு நியாயமா? நீங்களே சொல்லுங்க. நம்மளுக்கு அநியாயம் பண்ணாதுங்க, நம்மளுக்கு பொறுக்கிறது விடுங்க. ஆனா கடத்தோர் டெய்லி சொல்றீங்க, அர்த்தா தானே கடை திறக்கிறதுக்கு. வெளியே அர்த்தம் கொடுத்தா நம்மளுக்கு 2000 ரூபாய் சொல்லு வருது. அது கிராக் கிட்ட வாங்க முடியாது. இங்க இருக்கிறதெல்லாம் ஏழப்பட்டவங்க நம்ம கிட்ட வாங்குறாங்க. நீங்க என்ன இது பார்த்து இங்க ஸ்லாட்டர் ஹவுஸ் இங்கே தான் கொடுக்கணும். கோலார் டிஸ்ட்ரிக்ட் அல்லாடி இது ஸ்லாட்டர் ஹவுஸ் பேப்பர் கூட கீது. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், இங்க ஸ்லாட்டர் ஹவுஸ் நம்மளுக்கு இங்கே தான் தேவை இருக்கிறதுக்கு. இங்க விட்டா எங்கேயுமே வேணாம். ಈಗ ನೀವೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರಿ, ನೀವೆಲ್ಲ ಕಟಾವ್ ಮಾಡೋರೆ, ಕಂಪ್ಲೀಟ್ ಕಟಾವ್ ಮಾಡೋರೆ. ಹೌದು ಸರ್. ಎಲ್ಲಾರು ಬಂದು ದಿನಗೂಲಿ ತರ ಕಟಾವ್ ಮಾಡಿ ಸಾಯಂಕಾಲ ಆ ದುಡ್ಡನ್ನ ತಗೊಂಡು ಜೀವನ ಮಾಡೋರೆ ಇಲ್ಲಿರೋರು. ಆಯ್ತಾ? ಒಬ್ರು ಇಬ್ರು ಅಂಗಡಿ ಇಟ್ಕೊಂಡಿರೋರು ಇದ್ದೀರಿ ಇಲ್ಲಿ. ನಾನೇನ್ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ನಿಮ್ಮಲ್ಲೇ ಈಗ ಇವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಇಲ್ಲೇ ಇರ್ಬೇಕು ಅಂತಾರೆ. ನೀವ್ ಎಲ್ಲಿ ಕೊಟ್ರೇನೋ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತೀವಿ ಅಂತ ನೀವ್ ಹೇಳ್ತೀರಿ. ನಿಮ್ಮಲ್ಲೇ ಒಂದು ಒಗ್ಗಟ್ಟಿಲ್ಲ ಈಗ ನಾ ಹೇಳೋದು. ಆಯ್ತಾ? ಆದ್ರಿಂದ ಇವಾಗ ನೀವು ಕೇಳ್ತಾ ಇರೋದೇನು, ನಮಗೆ ಬಂದು ಈಗ ಕಟಾವ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡಿ, ನೀನ್ ಆಮೇಲೆ ಎಲ್ಲಿ ಕಟ್ಕೊಡ್ತೀಯೋ ಅಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಿ ಇರೋಕೆ ಸಿದ್ಧ ಇದ್ದೀವಿ ಅಂತ ನೀವು ಒಪ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಲ್ವಾ? ಆದ್ರಿಂದ ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ಇದನ್ನ 1 ತಿಂಗಳಿಂದ ಹುಲ್ಲು ಮಾರ್ಕೆಟ್ ಕತೆ ನಡೀತಾನೆ ಬರ್ತಾ ಇದೆ.
ಅದನ್ನೆಲ್ಲ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದು ಇದನ್ನ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹಿಂಗೆ ಬರ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ನಾನು ತಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳ್ಕೊಳ್ಳೋದೇನಂದ್ರೆ, ಈಗ ನಮ್ಮ ಜ್ಯೋತಿ ಬಾಸು ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಇದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಅವರೆಲ್ಲರೂ ಇರ್ತೀವಿ, ನಿಮ್ಮನ್ನ ನಾವು ಕೈ ಬಿಡಲ್ಲ ಆಯ್ತಾ. ಆದ್ರೆ ಈಗ 15 ಜನದಿಂದ ಹೊಟ್ಟೆ ಪಾಡ್ಗೂ ಕಷ್ಟ ಆಗಿ ನೀವು ಕೂತಿದ್ದೀರಿ. ನೀವು ಕಟಾವ್ ಮಾಡಿದ್ರೆ ಇವ್ರು ವ್ಯಾಪಾರ ಮಾಡೋದು, ಇವ್ರು ವ್ಯಾಪಾರ ಮಾಡಿದ್ರೆ ಊರಿನಲ್ಲಿ ತಗೊಂಡೋಗಿ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ತಿನ್ನೋದು ಆಯ್ತಾ. ಇದು ನಮ್ಮ KGF ಸಂಪ್ರದಾಯ. ಆದ್ರಿಂದ ನಾನೇನ್ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಾಳೆ ಕಮಿಷನರ್ ಭೇಟಿ ಮಾಡ್ತೀವಿ, ಅವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತೀವಿ. ಅವರು ಆಲ್ಟರ್ನೇಟ್ ಜಾಗ ಕೊಡೋವರೆಗೂ ಅವ್ರು ಕಟಾವ್ ಮಾಡೋಕ್ ಮೊದಲು ಜಾಗ ಮಾಡ್ಕೊಡು ಅಷ್ಟೇ ಸರ್, ಬೇಕಾದ್ರೆ ಮಾತಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳೋಣ. ಎರಡನೇದು DC ಹತ್ರನೂ ಇದನ್ನ ಕಂಪ್ಲೇಂಟ್ ತಗೊಂಡೋಗ್ತೀವಿ, DC ಗೂ ಇದನ್ನ ಕೊಡ್ತೀವಿ. ರಾಜಕೀಯ ಉದ್ದೇಶವಾಗಿ ನಾವು ಬಂದಿಲ್ಲ, ನೀವು ನಮ್ಮಂತರನೇ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದ್ರು, ನಾವೆಲ್ಲ ಒಂದೇ ಕುಟುಂಬದವ್ರ ತರಾನೇ ಇರೋದು. ಆದ್ರಿಂದ ಇದೇ ತರ ನಮ್ಮ ರೂಪಕ್ನವ್ರಿಗೆ MLA ಶಾಸಕ ಮೇಡೋರ್ಗೂ ನಾವು ಮನವಿ ಪತ್ರ ಕೊಡ್ತೀವಿ. ಅವ್ರು ಆಲ್ರೆಡಿ ಬಂದು ಅಶ್ಯೂರೆನ್ಸ್ ಕೊಟ್ಟಿದಾರಲ್ಲ ಆ ಕಡೆ, ಏನಂತ ನೀವು ಅಂಗಡಿ ಎಲ್ಲ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ, ಅದನ್ನ ನಾನು ನಿಮ್ಗೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿ ನಿಮ್ಗೂನು ಎಲ್ಲಾದ್ರೂ ಒಂದು ಆಲ್ಟರ್ನೇಟ್ ಜಾಗ ನಾನು ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ ನಿಮ್ಗೆ ಜೀವನೋಪಾಯಕ್ಕೆ ಇವಾಗ ಸದ್ಯಕ್ಕೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಅವ್ರ ಹತ್ರ ಮನವರಿಕೆ ಮಾಡ್ತೀವಿ. ಅವ್ರ ಹತ್ರ ಇದನ್ನ ತಗೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ. ಇನ್ನು ನಮ್ಮ ನಾಯಕ್ ಬಂದು ಆ ಊಟ ಇಲ್ದಿದ್ರೆ ನಾವು ಬದುಕಕ್ಕಾಗಲ್ಲ, ಆ ರೀತಿ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದೆ. ಆದ್ರಿಂದ ನೀವು ನಾಳೆನೆ ನಾವು ಕಮಿಷನರ್ ಭೇಟಿ ಮಾಡ್ತೀವಿ. ನಿಮ್ಗೆ ಆದಷ್ಟು ಬೇಗನೆ ಕಟಾವ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬೇರೆ ಜಾಗ ಹುಡುಕೊಡಕ್ ಮೊದ್ಲು ಇಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಜೀವನೋಪಾಯಕ್ಕೆ ದಾರಿ ಮಾಡ್ಕೊಡು ಅಂತ ಅವ್ರನ್ನ ಕೇಳ್ತೀವಿ. ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡೋಣ. ಅದೇ ರೀತಿ ಹಿಂದಿನ ಘಟನೆ ಹೇಳಿದ್ರು ಅನ್ನಾಳ್ ಅವ್ರು, ಏನಂತ 64 ಕತೆ ಹೇಳಿದ್ರು. 64 ಕತೆನಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ಇದೆ, ಅದು ಬೇಡ ಈಗ ಸದ್ಯಕ್ಕೆ ಆಯ್ತಾ. 2012ರಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಲೇಟ್ ಹೌಸ್ ಮಾಡಿದ್ವಿ, ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ದಿನ ಹೋಗ್ತಾ ಇದ್ರಿ, ಆಮೇಲೆ ನೀವು ಹೋಗೋದು ಬಿಟ್ಬಿಟ್ರಿ ಆಯ್ತಾ. ಆಮೇಲೆ ಅದು ಬೇರೆ ಬೇರೆ ಸಮಸ್ಯೆಗಳಾಯ್ತು. ಭಕ್ತಣ್ಣ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗಿರೋವಾಗ ನಾನಿರೋ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್, ಅದನ್ನ ಇವಾಗ ಬೇಡ. ಇವಾಗ ಇದಕ್ಕೆ ಮೇಯ್ನು ಮನಸ್ಸು ಮಾಡಬೇಕಾಗಿರೋದು ನಮ್ಮ MLA ಶಾಸಕಿ ಮೇಡಮ್ನವ್ರು, ನಮ್ಮ ಅಕ್ಕನವ್ರು ಅದಕ್ಕೊಂದು ಮನಸ್ಸು ಮಾಡ್ತಾರೆ. ಒಂದು ದಾರಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾವು ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ತೀವಿ, ಅಕ್ಕ ಮಾಡ್ಕೊಡು ಅಂತ. ಅವರು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ನಿಮ್ಮನ್ನ ನಾವು ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ನಾವು ಎಲ್ಲಿ ಬೇಕೋ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧ ಇದ್ದೀವಿ. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பிரச்சனையை நீங்க சொல்லிக்கிறீங்க. இது 3 ஆங்கிள் யோசிக்கணும். இப்போ கர்நாடகா இந்த பசுவதை தடை சட்டம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா சட்டத்தை கூட நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல வந்து சில ரூல்ஸுங்க இருக்குது. வெட்டர்னிட்டி டாக்டர் வரணும், மாடை செக் பண்ணணும், அப்புறம் இத்தனை வயசு மாடா இருக்கிறாங்களா அப்படின்னு எல்லாம் பார்க்கணும். அது கண்ணுக்குட்டி அறக்கூடாது, பசுமாடு அறக்கூடாது. அது கூட ரொம்ப நாள் வயசாயிட்டுன்னா அதுக்கு இத்தனை ஏஜ்ல இருந்து அறக்கலான்றது. மாடு அறக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது. அதனால சட்டம் இருக்குது, மாடு அறக்கலாம் அப்படின்றது சட்டம் இருக்குது. அதனால 2 இப்போ எல்லாம் SP சொன்னாரு அப்படின்னு சொன்னா SPக்கு 2 பவர் இருக்குது. நீ எதனா இல்லீகலா அந்த மாதிரி அந்த ரூல்ஸை மீறி ஏதாவது, எனக்கா பிரச்சனைன்னு வரும்போது ரூல்ஸ்ன்னு வரும். நீ நம்ம ரொம்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிற்கும் போது அவங்க ரூல்ஸை பேசுவாங்க. இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்களா, அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்களா, இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணாங்களா, இல்லை அவங்க தான். இப்போ முனிசிபாலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குது, முனிசிபாலிட்டிக்கு ரூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ரைனேஜ் ஒரு இடத்த நீ டெண்டர் விடுறன்னு சொன்னா அந்த டெண்டர் விடுற இடம் வந்து எவ்வளவு சுத்தமா பண்ணி கொடுக்கணும், நீ என்ன கண்டிஷன் போடுற, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவங்க வந்து டெண்டர் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அவன் ட்ரைனேஜும் கிளீன் பண்ணி கொடுத்துருக்கணும், அதுக்கு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸும் வந்து அவங்க உங்களை கைடு பண்ணியிருக்கணும், அப்போ அதுக்கான மெயின்டெனன்ஸும் பண்ணியிருக்கணும். ஸோ முனிசிபாலிட்டி அதை பண்ணிச்சான்ற கொஸ்டின் கூட நம்ம கேட்குறோம். இப்போ நம்ம இந்த பிரச்சனையை எடுத்துன்னு போகும்போது அவங்க ரூல்ஸ் எல்லாம் வந்து சொல்றதுக்கு வருவாங்க. அதனால நாம சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட கூட நான் வந்து போகணுன்றது ஒரு முடிவு பண்ணிக்கிறேன். உங்களெல்லாம் கூட்டின்னு அங்க போனோம். சேவ் KGF வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணிக்குது. எந்த விதமான லா அண்ட் ஆர்டர் இல்லீகல் நாங்க கட் பண்றது வேற இஷ்யூக்கு நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்ற அஷூரன்ஸை கூட நீங்க கொடுக்கணும். எனக்கு அதுதான் அவர் சொல்லுவார். அதே நேரத்துல முனிசிபல் கமிஷனரை நாம பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்க கொஞ்சம் சுத்தப்படுத்துறதுக்கு எல்லா விதத்திலயும் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணோம், நாங்க கூட அதை சுத்தமா நாங்க மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஏன் நாம இங்கேயே இன்சிஸ்ட் பண்றது இல்ல இன்னொரு இடம்னு சொல்லும் போதுன்னா, இங்கேயே வந்து ஆடை இருக்கிற இடம் இருக்குது, கோழி இருக்குது. ஸோ இங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால டைம் பீயிங் நீங்க இதுக்கு ப்ராப்பரா இந்த டோட்டல் மார்க்கெட்டே சேஞ்ச் பண்ணோம் இல்ல இதெல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணோம்னு சொல்லி முனிசிபாலிட்டியில எதனா மீட்டிங்ல ரெசல்யூஷன் பண்ணி அதன் பிரகாரம் இந்த ஊரை நாங்க டெவலப் பண்றோம், அதுக்காக வந்து நாங்க இந்த மார்க்கெட் இப்படி கட்ட போறோம், அதுக்காக இந்த ஸ்லாட்டர் ஹவுஸை வந்து சோன்சோ பிளேஸ்க்கு நாங்க ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னு ஏதாவது அவங்க முனிசிபாலிட்டியில ரெசல்யூஷன் பண்ணி தீர்மானம் பண்ணாங்கன்னு சொன்னா, நீங்க ப்ராப்பரா வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ்
ஸ்லாட்டர் ஹவுஸ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்களுடைய வயிற்றுல நீங்க அடிக்காதீங்க, அவங்க வியாபாரத்தை நீங்க கெடுக்காதீங்க. அதே நேரத்துல இந்த கரியை நம்பி பிஜிஎம்எல் இருக்கக்கூடிய எத்தனையோ எக்ஸ் எம்ப்ளாயிஸ்னுடைய குடும்பங்கள், எத்தனையோ ஏழை குடும்பங்கள் வந்து இந்த கரியை வாங்கிட்டு போயிட்டு அங்க வியாபாரம் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் வயிற்றுல அடிக்காதீங்க. அதனால டைம் பீயிங் இது வந்து அடிப்படையா சாப்பாடு சம்பந்தப்பட்ட, உடல் சம்பந்தப்பட்ட, உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கிறதுனால தங்கவயலுடைய எம்எல்ஏ, ஏன்னா அவங்கதான் எல்லாருடைய கஸ்டோடியன், எனக்கும் அவங்க தான் எம்எல்ஏ, இவருக்கும் எம்எல்ஏ, உங்களுக்கு எம்எல்ஏ, எல்லாருக்கும் எம்எல்ஏ அவங்க தான். அவங்க எந்த கட்சின்றது முக்கியம் இல்லை, அவங்க தான் எம்எல்ஏ. அதனால நீங்க இதுல இனிமீடியட்டா இன்டர்ஃபியர் ஆகி இதுக்கு ஒரு சொல்யூஷனை பண்ணோம். அது வரைக்கும் இந்த இவங்க வயிற்றுல அடிக்காத இங்கே மாடா இருக்கிறதுக்கு என்ன இருக்குதோ ஸ்லாட்டர் ஹவுஸை ரன் பண்றதுக்கு நீங்க பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய இது. அதே நேரத்தில் இந்த வார்டு கவுன்சிலருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவரு கூட இந்த வார்டு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அவரு கூட இமீடியட்டா இதுல இன்டர்ஃபியர் ஆகி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் நாம கேட்டு இருந்திருக்கிறோம். ஒருத்தர் ஒரு ஒப்பீனியனை நம்ம சொல்லி இருக்கிறோம். உங்க ஓவரால் என்ன எங்களுக்கு ப்ராப்பரா வித்து எங்களால 2000 ரூபாய் செலவு பண்ணி ஆண்டர்ஷன் பேட்டுக்கு போய் அங்கிருந்து அறுத்து எடுத்துன்னு வர முடியாது. லேட்டா எடுத்துன்னு வந்தா எங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது, நாங்க கறி அவ்வளவு விலை வச்சு விற்க முடியுமா, இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனை இருக்குது. அதனால உங்க வியாபாரத்துக்கு டிஸ்டன்ஸ் ஆகாத மாதிரி ஒரு ப்ராப்பர் பிளேஸா அவங்க வந்து பண்ணி கொடுக்கணும். பண்ணி கொடுக்குற வரைக்கும் இந்த இடத்துலதான் அவங்கள மாடா இருக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கணும்ன்றதுல எந்த விதமான செகண்ட் தாட்டும் இல்ல. இந்த மக்களுடைய ஜீவாதார பிரச்சனைன்றதுனால நாங்க பண்றோம். உங்களை எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு நாங்க எங்களோட நீங்க வாங்க, கமிஷனரை மீட் பண்ணி நம்ம இமிடியேட்டா இதை பேசலாம். சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட வந்து நம்ம இமிடியேட்டா பண்ணலாம். எம்எல்ஏ கிட்ட கூட ஒரு ரெப்ரசன்டேஷனை நம்ம கொடுக்கலாம். இன்னொன்னு கேட்கிறேன், இந்த ஊரினுடைய மண்ணின் மைந்தன், மரியாதைக்குரிய இன்னைக்கு பொலிட்டிக்கல் அட்வைசரா இருக்கக்கூடிய சித்தராமையா பக்கத்திலே இருக்கக்கூடிய உங்களுடைய கம்யூனிட்டியை சார்ந்தவர், தங்கவயலுடைய இங்கே பிறந்து வளர்ந்த அளவுக்கு இன்னைக்கு கர்நாடகத்துல மிகப்பெரிய தலைவரா இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நசீர் அகமது சார கூட இந்த விஷயத்துல இம்மீடியட்டா இன்டர்ஃபியர் ஆகணும். இது வேற மாதிரி இந்த ஊர்ல லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை உருவாக்க கூடாது. ஜீவாதாரமான பிரச்சனை, கேஜிஎஃப் ஹிஸ்டரி தெரிஞ்சவர் நீங்க, கேஜிஎஃப் ஜனத்தினுடைய பிரச்சனையை தெரிஞ்சவங்க நீங்க, இஸ்லாமிக் கம்யூனிட்டி எந்த பிசினஸ் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சவர் நீங்க. அதனால இன்னைக்கு தெரியாத இருக்கிறவங்களுக்கு நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த விஷயத்த வேற மாதிரி பொலிட்டிக்கலைஸ் ஆகாம இந்த இஷ்யூ சால்வ் ஆகிறதுக்கு பண்ணோம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் உங்களை விட்டுட்டு ஓடாது. எப்படியாப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி நாங்க உங்களோட இருப்போம். அதே நேரத்துல லீகலா லா சுச்சுவேஷன் என்ன, சட்ட பிரகாரம் என்ன ஆகுதோ, முனிசிபாலிட்டி ரூல்ஸ் பிரகாரம் என்ன இருக்குதோ அதை கூட நீங்க ஃபாலோ பண்ணோம். அதை நாங்க மீறினாக்கா நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதையும் எல்லாத்தையும் பண்ணி இந்த இஷ்யூக்கு இம்மிடியேட்டா நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம பண்றதுக்கான இது பண்ணலாம் என்றதை கேட்டுக்கின்னு இந்த இடத்துக்கு நான் வந்தேன், போனேன். இந்த இஷ்யூவை நாங்க எடுத்துன்னு போகும்போது உங்க சப்போர்ட் வேணும். நாங்க ஒண்டி தனியா போக முடியாது, நீங்க வரணும் அப்படின்றத சொல்லி எந்தவித எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இல்லை. நாங்க வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கறதுக்கோ இல்ல இன்னொன்னு கேட்கறதுல இந்த ஊர்ல இருக்கிறது எதையுமே அழியக்கூடாது, இருக்கிறத பாதுகாக்கணுன்ற ஒரே கொள்கை இருக்கிறதுனால எங்களுடைய மக்கள் இந்த ஊர் பிரச்சனைக்காக இதை பாதுகாக்கணுன்றதுக்காக நாங்க வந்தோம். அதனால இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து நீங்களும் எல்லாத்தையும் வந்து காமிச்சுக்கிறீங்க. இன்னைக்கு உண்மையாவே இது ஒன்றும் பெரிய மோசமா கெட்டு போயிட்ட ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் இல்ல. இதை ப்ராப்பரா இம்மீடியட்டா முனிசிபாலிட்டி இதை கரெக்டா ட்ரெயின் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தா இதை எங்கேயும் மாத்த வேண்டிய அவசியம் கூட இல்ல. அதனால அது ஒரு ப்ராப்பரா இருக்குது. இந்த இன்னைக்கு சிவாஜி நகர்ல இருக்குது, டானி ரோட்ல இருக்குது, இன்னைக்கு கிரேட்டர் பெங்களூர்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய டெவலப் ஆகுது. இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பெங்களூர்ல மாடா இருக்கிறது டானி ரோட்ல தான் பண்றாங்க, சிவாஜி நகர்ல தான் பண்றாங்க. அங்க ஒன்னும் யாரும் இன்டர்ஃபியர் ஆகி யாரும் பண்ணல. ஊர் டெவலப் ஆகணும். டெவலப்மெண்ட்டுக்கு சேவ் கேஜிஎஃப் என்னைக்குமே அட்டம் இல்லை. அதே நேரத்துல டெவலப் பண்ணும்போது ஜனங்களுடைய வயிற்றுல அடிக்காம அவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்றது கூட பார்க்கணும். ஏதோ 50 பேர் இருக்கிறாங்க வியாபாரி என்று இல்ல. இது சுமார் 1.5 லட்சம் 2 லட்சம் மக்களுடைய அன்றாட கரினுடைய பிரச்சனை. அதனால இம்மிடியேட்டா சால்வ் பண்ணும். இதை பெருசு பண்ணிக்காம எம்எல்ஏ இதுல இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். எங்களுக்கு இவ்வளவு நேரம் கோஆபரேட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஒவ்வொரு பொருளை வந்துட்டு நம்ம சாப்பிட்றது இங்க என்ன, நீங்க வியாபாரிங்க எடுக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு அசோசியேஷனுக்கும் ஒரு யூனியன் இருக்கும். நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு இந்த பிளேஸ எப்படி வச்சுக்கணும்னு பண்ண. ஏன்னா ஒரு வீடு எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருக்கும். இது உங்களுக்கு வந்துட்டு வாழ்வு கொடுக்குது.
பொருளாதாரம் கொடுக்குது. இந்த கண்டிஷன்ல நீங்க வச்சுக்க கூடாது. ரொம்ப ஹையர் ஹைஜீனிக்கா நீங்க டிமாண்ட் கூட வைங்க, அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். இந்த கண்டிஷன்ல இந்த தொட்டி வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதை கொஞ்சம் யோசிங்க. கிளீனிங் மெயின்டைன் இருக்கலாம். இப்போ அது இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே இல்லைன்னு சொன்னா நம்ம உங்களுக்கு ஒரு 2-3 மெமராண்டா நம்ம ரெடி பண்றோம். கமிஷனருக்கு நீங்க கொடுத்த உங்களதோட சேர்த்து நீங்க கூட ஒரு சின்னதா ஒரு லெட்டர், உங்க லெட்டர் பேட் ஏதாவது இருந்தா அதுல எனக்கு காப்பி கொடுத்திருக்கிறீங்க. பட் நீங்க ஒரு எங்க கிரீவன்ஸ் இதுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க எழுதி ஒன்று கொடுங்க. எங்க லெட்டர் பேட்ல நம்ம பண்ணிட்டு நாங்க எல்லாரும் வரோம். முனிசிபல் கமிஷனரை நாங்க பாக்குறோம். அதே நேரத்துல சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து எந்தவித வயலேஷனும் இல்லாத உங்க லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் பண்ணாம, உங்க ஆக்டுக்கு வயலேட் பண்ணாம இங்க அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்கன்ற அசூரன்ஸை நம்ம அவருக்கு கொடுக்கலாம். கேஜிஎஃப் எம்எல்ஏ இதுல இம்மிடியட்டா இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி நாங்க கூட அவங்களுக்கு ஒரு லெட்டர் நம்ம கொடுக்கலாம். அப்புறம் டிசிக்கு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர்ல கரஸ்பாண்டன்ஸ் கரெக்டா பண்ணணும். பண்ணிட்டு இது அப்படியே கண்டினியூ. ஏன்னாக்கா நாளைக்கு டிசி சொல்லலாம் எனக்கு எந்த நாலேஜ் இன்ஃபர்மேஷனும் வரல, கமிஷனர் சொல்லலாம் தெரிந்தவருக்கு, ஆனா நாளைக்கு எனக்கு ரைட்டிங்ல எதுவும் வரல அப்படின்ட்டு அவரு சொல்லலாம். எம்எல்ஏ என்னை யாரும் அப்ரோச் பண்ணல, எனக்கு லெட்டர் கொடுக்கலன்ட்டு கூட அவங்க கூட சொல்லலாம். அதனால இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இதுல நம்ம இந்த ஊர்ல இருக்கிற வேற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் கூட சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் காமனா நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி எக்ஸ்எம்எல்ஏஸ்ங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் லெட்டர் கொடுத்து நம்ம பண்ணலாம். இந்த விஷயத்துல சீரியஸா அதுக்கு பிறகு என்ன பண்ணலான்றத நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணலாம். இப்ப லீகலா என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு நாங்க ஃபுல் சப்போர்ட் இருக்கோம்.